எண்ணங்கள் சுறுசுறுப்புடன் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை முறையாக பயின்று தினமும் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் அவர்கள் மாணவர்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது தொழிலாளியாகவோ விவசாயிகளாக இருந்தாலும் கூட உடல்நலம் எல்லாற்றுக்கும் தேவை. வேறு எந்த நிகழ்ச்சியும் உடல்நலத்தை தருவதாக ஆகாது. நாம் ஆரோக்கியமாக வாழவும், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நோய்களை நீக்கவும், அது மனநோயாக இருந்தாலும் சரி, உடல்நோய்களாக இருந்தாலும் சரி, அவை நீக்கக்கூடிய தன்மை இந்த யோகாசனத்திற்கு ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து அதிகாலை வேளையில் கலைஞர் தொலைக்காட்சியில் மக்களுக்கெல்லாம் தரப்படுகிறது. கோடான கோடி மக்கள் உலகமெல்லாம் இதை பார்த்து பழகி பயனை அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மாணவர்கள்தான் எதிர்கால செல்வங்கள். அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். அவர்கள்தான் IAS அதிகாரிகளாகவும் அமைச்சர்களாகவும் இன்னும் பல்வேறு அதிகாரிகளாகவும் இருந்து மக்களுக்கு நல்வழி காட்டப் போகிறார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் முதலில். ஆகவேதான் இப்பொழுது பள்ளிகளிலெல்லாம் யோகாசன ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவர்களுக்கு யோகக்கலையை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகத்தை கைக்கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பவ்யாஸ்ரீ வயது 9, 4வது வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் வேலம்மாள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான பல ஆசனங்களை செய்யப் போகிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் இங்கே ஆசனங்கள் எல்லாம் செய்திருக்கின்றது. இந்த குழந்தை செய்கின்ற ஆசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். தானாகவே அதற்கு இதில் ஈடுபாடு கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பல அற்புதமான ஆசனங்களை அது பழகியிருக்கின்றது. அவர்கள் பெற்றோர்களும் இதிலே அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கலையிலே ஒரு வல்லுநராக ஆகக்கூடிய தன்மை இந்த வயதிலேயே வந்துவிட்டது. ஆகவே பவ்யஸ்ரீ, நீ இப்பொழுது உன்னுடைய ஆசனங்களை ஒவ்வொன்றாக நீ செய்யக்கூடிய ஆசனங்களை பழகு. மெதுவாக செய்து காட்டு. மெதுவாக செய்யணும். மெதுவாக ஏகபாதாசனம், யோக நித்திரை, விருச்சிகாசனம், இந்த ஆசனத்தை மெதுவாக இறக்கு. அங்கே பார்க்க தலையை வச்சு பண்ணு இந்த ஆசனத்தை. விருச்சிகாசனத்தில் அட்வான்ஸ் ஸ்டேஜ்.
ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மத்தியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். சரியா? இன்னும் ஒரு ரவுண்டு பண்ணு. மெதுவாக செய்யணும், அவசரப்படாமல். சரியா? ஏகபாத ஆசனம். காலை தூக்கி தோளில் போடுவது என்பது கடினம். நாம் மெதுவா அவசரப்படாத. அங்கே பார்க்க பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பள்ளி தாளாளர்களே, தலைமை ஆசிரியர்களே, பிடி மாஸ்டர்களே, ஏன் மாணவ மணிகளே, ஏன் மற்ற மாணவர்களும் இந்த குழந்தை மாதிரி நாம் ஆசனங்களை போடக்கூடாது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சின்ன வயது முதற்கொண்டே நம்ம ஆசனங்களை பழகிவிட்டால் பெரிய வயதானாலும் இந்த ஆசனங்களெல்லாம் நாம் மிக எளிதாக செய்ய முடியும். அதை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நாம் வெளியே வரும்பொழுது என்ன படிப்பு படித்திருந்தாலும் சரி, அதிலே நாம் ஒரு தனித்தன்மை பெறுவதற்கு இந்த ஆசனம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மனித வளம் என்று சொல்கிறார்களே, எல்லோரும் மாணவர்கள் தானே. ஏன் சில பேர் 40 மார்க் எடுக்கிறான், சில பேர் 100க்கு 100 மார்க் எடுக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மனோதிடம், மனோ உறுதி இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கிறார்கள் மாணவர்கள். எல்லா மாணவர்களையும் சாதனை செய்ய வேண்டும். அப்துல் கலாம் சொல்வார்கள், கனவு காணுங்கள். கனவு என்பது நமது வாழ்க்கையை பற்றியதாக இருக்க வேண்டும். ஒரு எய்ம் இருக்க வேண்டும், ஒரு கொள்கை இருக்க வேண்டும். வாழ்க்கையில் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஆனாலும் டாக்டருக்கு ஒரு டாக்டர் பெரிய டாக்டராக வேண்டும். பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து நோய்களை குணப்படுத்த வேண்டும். அதில் மக்களுடைய சேவை கலந்திருக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பதே ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த யோகாசனம் செய்தால்தான் வரும். சைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு தான் வரும். நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டு யோகாசனம் செய்தால் அதில் பிரயோஜனமே கிடையாது. அந்த நியமங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த குறிக்கோளோடு மாணவர்களுக்கு ஆசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களை சைவ உணவே சாப்பிட்டு அந்த ஆசனங்களை செய்தால் அதற்கு தனித்தன்மை தானாகவே வந்துவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு சின்ன வயது முதற்கொண்டே பழகி அவர்கள் கல்லூரி இன்ஜினியர்களாகட்டும் அல்லது அதற்கு மேற்படிப்பு படித்தவர்களாகட்டும் அப்பொழுதும் அவர்கள் ஆசனங்களை செய்து மக்களில் மாணிக்கங்களாக மாறி இந்த உலகத்திற்கு சேவை செய்யக்கூடிய அற்புதமான மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.